முத்தாச்சி ஐ முத்தாச்சி, இந்த சிவன் கோயிலில் இருக்க சிலைகள்லாம் ரொம்ப அழகாக இருக்கே. கோயில் வாசல்ல ஒரு சிலை இருக்கே, இது பேர் என்ன? இந்த சிலையில் இருக்க மிருகத்திற்கு பேரு புருஷா மிருகம்னு பேரு. என்னது, புருஷா மிருகமா? பேரே ஆச்சரியமா இருக்கே. ஆமா மதுரா, அந்த மிருகத்தினுடைய முகம் மனித வடிவத்திலும் உடல் மிருக வடிவத்திலும் இருக்கும். ஆச்சி, இந்த புருஷா மிருகம் கதையை சொல்றியா? சரி, சொல்றேன் கேளு. மகாபாரத போர் முடிஞ்ச உடனே நாரதர் தர்மரை சந்திக்கிறாரு. அப்பா அவர் சொல்கிறாரு, உங்கள் அப்பாவினுடைய நெடுநாள் ஆசை கனவு என்ன தெரியுமா? ராஜசூய யாகம் பண்ணுறது தான். அதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு. தர்மரும் யாகத்திற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்கிறார். பீமனை போய், நீ செல்வத்திற்கு அதிபதியான குபேரனை அழைத்து வா என்று கூறுகிறார். அங்கிருந்த கிருஷ்ணர் பீமனிடம், பீமா, நீ குபேரவனத்திற்குள் நுழைவது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை. ஏன்னா அந்த குபேரவனத்தை காவல் காக்கிறது யார் தெரியுமா? புருஷா மிருகமாக்கும். என்னது, புருஷாவாது மிருகமாவது? என்னுடைய பலத்திற்கு முன்னால் அது என்னை என்ன செய்துவிடும் என்று கம்பீரமாக கேட்டான் பீமன். கிருஷ்ணர், நீ நினைப்பது போல் இல்லை பீமா, அது ரொம்ப பயங்கரமான மிருகம். அதி வேகமாக ஓடும், மின்னல் வேகத்தில் தாக்கும். நீ அந்த உன்னுடைய கதையை தூக்கிறதுக்கு முன்னாடியே அது உன்னை கொன்னுரும், உன்னை கொன்று தின்னுரும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ குபேரரை அழைக்க பீமரால முடியாதா? இல்ல மித்ரா, அதுக்கும் அந்த கிருஷ்ணரே ஒரு யோசனை சொல்வாரு. அதாவது, பீமா, இந்த புருஷா மிருகம் மிகுந்த சிவபக்தியுடையது. சிவலிங்கத்தை கண்டாலே உடனே பூஜை பண்ணிட்டு தான் மற்ற எந்த வேலையிலையும் அது ஈடுபடும். அதனால் நான் உனக்கு ஒரு 12 சிவலிங்கம் தரேன். இந்த 12 சிவலிங்கத்தையும் உபயோகப்படுத்தி அந்த புருஷா மிருகத்தினுடைய கையில் அகப்படாமல் இந்திரபிரஸ்துக்குள்ளே வந்துட்டேன்னா அந்த புருஷா மிருகத்தினால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு கிருஷ்ணர் பீமருக்கு யோசனை சொல்கிறாரு. குபேரவனத்துக்குள்ளே பீமன் நுழைஞ்ச உடனேயே அந்த புருஷா மிருகம் மிகவும் ஆக்ரோஷமாக, நான் உன்னை சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே பாய வருது. உடனே பீமன் 2 கையையும் எடுத்து கும்பிட்டுட்டு, நான் எங்கள் அண்ணனுடைய யாகத்திற்காக குபேரனை அழைக்க வந்திருக்கிறேன். நான் அவரை கூப்பிட்ட பிறகு நான் திரும்பி வரும் பொழுது நீ என்ன சாப்பிடலாம் அப்படின்னு பீமன் புருஷா மிருகத்திட்ட சொன்னான். குபேரரை அழைச்சிட்டு வெளியில் வந்த உடனே அந்த புருஷா மிருகம் பீமனை சாப்பிட வருது. பீமன் அந்த புருஷா மிருகத்திட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறாரு. புருஷா மிருகமும் துரத்திக்கிட்டே வருது. அப்போது பீமர் அந்த கிருஷ்ணர் கொடுத்த ஒரு சிவலிங்கத்தை புருஷா மிருகத்திற்கு முன்னால் வைக்குது. அதை பார்த்த புருஷா மிருகமும் என்ன பண்ணுது, அந்த சிவலிங்கத்தை பூஜையெல்லாம் பண்ணி வழிபாடெல்லாம் முடித்த அப்புறவு அது மறுபடி பீமரை துரத்துது. அதற்குள்ளே பீமர் கொஞ்சம் தூரம் ஓடி இருப்பார். அது நெருங்கி வந்தோடனே மறுபடி 2வது சிவலிங்கத்தை வைப்பார். உடனே புருஷா மிருகமும் பூஜையெல்லாம் பண்ணிட்டு மறுபடி பீமனை துரத்த ஆரம்பிக்குது. இப்படியாக 12 சிவலிங்கத்தையும் பீமர் வைச்சிட்டு தன்னுடைய உயிரை கையில் பிடிச்சிட்டு இந்திரபிரஸ்தத்தை நோக்கி ஓடுறாரு. ஓடி புருஷா மிருகம் தன்னை நெருங்கிறதுக்குள்ள இந்திரபிரஸ்தத்தை அடைஞ்சிருந்தாரு. ஆனால் அதுக்குள்ளே இந்த புருஷா மிருகம் என்ன பண்ணுது, பீமனோட இடது காலை பிடிச்சிருது. பீமா, நான் உன்னை பிடிச்சிட்டேன், நான் இப்போ உன்னை சாப்பிட போகிறேன் அப்படின்னு புருஷா மிருகம் சொல்லிச்சு. பீமன் சொன்னான், கிடையாது புருஷா மிருகம், நான் இந்திரபிரஸ்துக்குள்ளே நுழைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க 2 பேர் இப்படி சண்டை போட்டுட்ருக்காங்க. இந்த வழக்கு தர்மர்கிட்ட போகுது. தர்மர் என்ன சொல்கிறாருன்னா, பீமனுடைய இடது காலை அந்த புருஷா மிருகம் பிடிச்சதுனால அந்த இடது காலை வெட்டி அந்த புருஷா மிருகத்திற்கு உணவாக கொடுத்துடணும் அப்படின்னு தீர்ப்பு சொல்கிறாரு. தன்னுடைய தம்பியாக இருந்தால் கூட நடுநிலையில் இருந்து அவர் தீர்ப்பு சொல்லதை கேட்ட புருஷா மிருகத்திற்கு ரொம்ப அதிர்ச்சியும் ஆச்சரியமும் ஏற்பட்டது. அதனால் புருஷா மிருகம் பீமனை மன்னிச்சு விட்டுறது.
தருமரும் நன்றி கூறிட்டு புருஷாமிருகத்தை அந்த யாகத்தில் கலந்து கொள்ள சொன்னார். புருஷாமிருகமும் அந்த யாகத்திற்கு காவலாக இருந்தது. அவருடைய நடுநிலைமையின் காரணமாகத்தான் பீமரே வந்து உயிர் பிழைச்சார். திருவள்ளுவர் ரொம்ப அழகாக நடுநிலைமையை பற்றி சொல்லியிருப்பார். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொரு பால் கோடாமை சான்றோருக்கு அணி. அதாவது திராசு போல தன்மேல் வைக்கக்கூடிய பொருட்களின் எடையை நடுநிலைமையாக காட்டுவது போல் ஒரு பக்கமாக சாயாமல் தீர்ப்பு சொல்வது சான்றோருக்கு அழகு. நன்றி, வணக்கம்.